அனைவருக்கும் வணக்கம். தீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண விஷயத்தோட செகண்ட் பார்ட் இது. அதுக்கு முன்னாடி என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், சிவில் இன்ஜினியர், வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட், அதுக்கு போக பாஸ்ட் பிரசிடென்ட் அசோசியேஷன் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் மதுரை, இசி மெம்பர் பிளேஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இது எல்லாமே எதுக்கு நான் மென்ஷன் பண்றேன்னா, நான் இப்போ இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால எங்களுக்கு இந்த ஃபீல்டில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அதோட கண்டினியூஷன். நம்ம இது நிறைய விஷயங்களை நம்ம திருப்பி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா டைம் அதிகமாகிடும் அப்படின்றதுக்காக அப்படியே கண்டினியூ பண்ணும். கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்டோட முக்கியத்துவத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ன்றத எந்த அளவுக்கு அக்ரிமெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போகும் ப்ராஜெக்ட். நல்லபடியா சந்தோஷமா முடிச்சு சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள குடி போகலாம். கான்ட்ராக்டரும் சந்தோஷமா இருப்பாரு, கிளைண்ட்டும் சந்தோஷமா இருப்பாரு. அட் த சேம் டைம் இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள்ல கோட்டா விட்டீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஒன்று மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கணும். ஒரு கான்ட்ராக்டரோ ஒரு கிளைண்ட் ரெண்டு பேருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த பிரச்சனையும் வராது. அக்ரிமெண்ட் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா வராது. இதுல புரிஞ்சுக்கிறது ஏன் புரிஞ்சுக்கிறது இதுல கஷ்டம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 150க்கு மேல கமாடிட்டிஸ் மெட்டீரியல்ஸ், அவ்வளோ மெட்டீரியல்ஸ் உள்ள யூஸ் பண்றாங்க. இது எதுக்குமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. சிமெண்ட் 340 ரூபான்னு வாங்க, இன்னைக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 380 ரூபாய்க்கு போயிடும். எதனால போகுது எதுவும் தெரியாது. ஸ்டீல் பாத்தீங்கன்னா 78 ரூபா டன்னு வாங்க, 78,000 டன்னு வாங்க, 82,000 ரூபாய்க்கு போகும். அப்ப இந்த மாதிரி ஒரு நான் சொல்ற 140 கமாடிட்டியில ஒரு 20 கமாடிட்டியில ஒரு 3,000 4,000 5,000 கூடிச்சுன்னா அந்த கான்ட்ராக்டரோட நிலைமை ஆல்மோஸ்ட் அவருக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கையை விட்டு போயிடும். இது வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ரேட் எஸ்கலேஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பெட்ரோல் டீசல் ஏறிச்சுன்னா ரேட்டு ஏறும், டோல்கேட்டு காசு கூடிச்சுன்னா ரேட்டு ஏறும், எல்லாத்துக்குமே எங்கேயாவது வார் நடந்துச்சுன்னா ரேட்டு ஏறிடும். இந்த மாதிரி இதை எல்லாமே ரெண்டு பேரும் அக்கௌண்ட்ல கொண்டு வரும். சரி, மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் நீங்க நெட்ல போட்டீங்கன்னா ரேட்டு தெரிஞ்சு வரும் இன்னைக்கு என்ன ரேட்டுன்னு. அப்படின்னு நம்ம சரி இவர் கான்ட்ராக்டர் பாதிக்கப்படக்கூடாது, அவருக்கு நம்ம என்ன பேர் பண்ணுவோம் அப்படின்னு போயிட்டா அந்த இடத்துல ஸ்மூத்தாக போயிடும். அதை விட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு நான் அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, அதில் என்ன ரேட்டு சொல்லியிருக்கணும் அந்த ரேட்டுக்கு நீங்கள் முடிச்சு கொடுக்கணும், இல்லாட்டி நான் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு நிறைய பேர் கிளம்பிடுறாங்க. இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடம். ஏன்னா ரேட்டு ஏறுறதுக்கோ மெட்டீரியல் கிடைக்காம போகிறதுக்கோ இதுக்கெல்லாம் வந்து யாருமே பொறுப்பாக முடியாது. யார் கையிலையும் கிடையாது. இது மெட்டீரியல் வாங்கி ஸ்டாக் பண்ணவும் முடியாது. நீங்கள் சிமெண்ட் வந்து அந்தந்த டைமில் எடுத்து தான் வேலை பார்க்கணும். ஸ்டீலும் அதே மாதிரி தான். அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா துருபிடிச்சு போயிடும். அது ஒரு எமல்ஷனோ ஒரு பெயிண்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த டைமில் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் லேபர் காஸ்ட் வந்து டக்குன்னு ஒரு டைல்ஸ் லேயர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரேட்டு கொடுத்துருப்பாரு. அடுத்து அதுலேருந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா ஏற்றுவார். 2 ரூபா 3 ரூபா ஏற்றினாருன்னா டபாலும் முடிஞ்சு போச்சு. ஒரு 2,000 ஸ்கொயர் ஃபீட்னா அதை கணக்கு பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது. இதனால இதில் வந்து மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுக்கு இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் அக்ரிமெண்ட். அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அப்போ ஓகே நமக்கு இதுதான் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அதனால தான் இப்போ நம்ம ஏற்கனவே அதில் காஸ்ட் பற்றி பார்த்தோம். எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் இந்த ஷெடியூல், அதாவது பில்டிங்கோட என்னென்ன அதில் பார்த்துருந்தோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொபோசர் வேணும், ஒரு கான்ட்ராக்ட் சைட் லொகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம், கிரேஸ் பீரியட் ஸ்டார்டிங் டேட் ஆஃப் கிரேஸ் பீரியட் முதல் கொண்டு மென்ஷன் ஆயிருக்கு. ஓகே, காஸ்ட் பெர் யூனிட் ஏரியா மென்ஷன் ஆயிருக்கு. அடுத்து வந்து அப்ளிகபிள் ரேட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு என்ன ரேட் அப்ளிகபிள்ன்றது மென்ஷன் ஆயிருக்கு. அது போக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ப்ராஜெக்ட் எஸ்டிமேட், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அது போக செகண்ட் ஃப்ளோர்ல உள்ள ஹெட்ரூம் பிளஸ் வாட்டர் டேங்க், இதுக்கு எல்லாத்துக்குமே ரேட் மென்ஷன் ஆயிருக்கு. இந்த ரேட் டிஃபரன்ஸ் 5% டிஃபரன்ஸ் வந்து இந்த சைட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ரேட்ல இருந்து டிடக்ஷன் கொடுக்குறாங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு சேம் அதே ரேட் அப்ளிகபிள் ஆகுது. இந்த ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் இப்போ இந்த அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க கான்செப்ட்ல என்னென்ன இருக்கோ அந்த, அதாவது டோட்டல் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர்ல இந்த சின்ன 2 ஐட்டம் இது இல்லாம டப்பாலும் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட போதும் அப்படின்னு சொல்லி குறைச்சாருன்னா அந்த ரேட் வில் பி வேர்ன்றத இதில் மென்ஷன் ஆயிருக்கு, மென்ஷன் பண்ணியிருக்கு. இது எல்லாமே பண்ணாருனா தான் இவருக்கு வந்து 2,900 ரேட். இது பண்ணாம இதுல வந்து பாதி இயர் தான் பண்றாரு அப்படின்னா அந்த ரேட் வந்து வேரி ஆகுன்றது டீட்டெயிலா மென்ஷன் பண்ணிருக்கு. அது போக ப்ராஜெக்ட் ஷுட் பி இன்ஷூர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி, அது ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் படி என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த இன்சூரன்ஸ்.
ப்ளஸ் கான்ட்ராக்டர்ஸ் ஆல் ரிஸ்க் இன்சூரன்ஸ். இது எல்லாமே என்னென்ன இது அது சைட் கண்டிஷனை பொறுத்து எல்லா இன்சூரன்ஸ். எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் இந்த ஷெடியூல் இதெல்லாம் கவர் ஆகாதுன்னு சொல்லி ஒரு 14 ஐட்டம்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் சம்ப், செப்டிக் டேங்க், காம்பவுண்ட் வால், எனி ஆர்னமெண்டல் கிரானைட் ஒர்க்ஸ், gardening and landscaping, local body approvals, taxes or any charges levied by the local authorities, electrical service works from EB pole to service board, underground drainage work from chamber to corporation manhole, ornamental elevation, interior decoration works, wooden works, expect joineries, any cupboards and showcase works, any works outside the build-up area cost extra. இது எல்லாமே நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதில் ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக விஷயங்கள் இல்லை. இது பூராமே வந்து அந்த காஸ்ட்ல வராது, டோட்டல் காஸ்ட் இல்லை வராது அப்படின்றத மென்ஷன் பண்ணி இன்னொரு முக்கியமான ஒரு நோட் ஒன்று போட்டுருக்கோம். எனி அடிஷ்னல் ஒர்க் பேமெண்ட் cannot club with the project value. இது மெயினான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம இங்கே அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மாடியில் வந்து இன்னொரு ரூம் அடிஷ்னலாக வேணும்னு கேட்குறாருன்னு வைங்களேன், அது வந்து இதில் மென்ஷன் ஆகிருக்கு. அதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக ஒரு அக்ரிமெண்ட் போடலாம், இல்லாட்டி அதுக்கான காஸ்ட்டை நீங்கள் இது பண்ணிக்கணும். எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது அக்ரிமெண்ட் இல்லாமல் நீங்கள் எது செஞ்சீங்கன்னாலும் அது வந்து தப்பு. எம்என்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன வேலை ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு வேலை பார்க்கணும்னாலும் அவர் வந்து சைட் சூப்பர்வைசர் வந்து டெக்னிக்கல் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். டெக்னிக்கல் டீம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இது பண்ணி அக்கௌண்ட்ஸுக்கு கொடுத்துருவாங்க. அக்கௌண்ட்ஸ்லேருந்து அதை அப்ரூவல் ஆகி எவ்வளோ பணம்னு சொல்லி வரும். அதை நீங்கள் ஓகேன்னு சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த வேலையே நடக்கும். இது எம்என்சியில் ஃபாலோ பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணும்போது வந்து இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு வழி ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ இது எல்லாமே பார்த்துட்டோம். இது போக டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எக்கச்சக்கமாக கிட்டத்தட்ட ஒரு 6 பக்கம் கொடுத்துருக்கோம். 6 பக்கம் கொடுத்துருக்கிறது இது சப்ஜெக்ட் கான்ட்ராக்டர்ஸு, சைட் கண்டிஷனு, கிளைண்ட்டு அவங்க பே பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து மாறும். ஆனால் இது முக்கியம். என்னென்ன செய்ய போகிறோமோ அதை பூராத்துமே இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனில் மென்ஷன் ஆகி இருக்கணும். செய்யாத ஐட்டத்தை மென்ஷன் பண்ணிடக்கூடாது. அதில் போட்டிருக்க ஐட்டத்தை கண்டிப்பாக செய்யணும். ஓகே, இது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு அது டெய்லர் மேட். இப்போ கிளைண்ட்ஸோட கமிட்மெண்ட்ஸ் வரும். ஏற்கனவே கான்ட்ராக்டர் என்னென்னலாம் பண்ணணும்னு எல்லாம் சொல்லியாச்சு. அவர் டிலே பண்ணாருன்னா அவருக்கு வந்து கிரேஸ் பீரியட், அதுக்கப்புறம் பெனால்டி பீரியட்லாம் சொல்லியாச்சு. கிளைண்ட் கமிட்மெண்ட், கிளைண்ட்டோட மெயினான டியூட்டியே டைம்லி பேமெண்ட். என்னைக்கு பேமெண்ட் கொடுக்கணுமோ அன்னைக்கு மெயினாக பேமெண்ட் கொடுத்துரும். டிடிசிபி அப்ரூவல் ஆல் பில்டிங் பிளான் அப்ரூவல் வித் கம்ப்ளீட் எக்ஸ்பென்சஸ், அது பூராமே அவர் வந்து பேர் பண்ணணும். டிடிசிபி அப்ரூவல், பில்டிங் எக்ஸ்பென்ஸ், பில்டிங் அப்ரூவல் எல்லாமே அவர் வந்து வாங்கி கொடுத்துடணும் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் கனெக்ஷன் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் வித் ஆல் மெட்டீரியல்ஸ் அண்ட் லேபர் சார்ஜஸ். எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் கனெக்ஷன் ஒர்க்ஸ்க்கும் இந்த யூனிட் ப்ரைஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. அது அடிஷ்னலாக பே பண்ணால் செஞ்சு கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா அவங்களே அதை மேனேஜ் பண்ணுவாங்க. போர்வெல் அண்ட் வாட்டர் சப்ளை அப் டு வாட்டர் டேங்க் வித் கம்ப்ளீட் ஃபிட்டிங்ஸ் அண்ட் லேபர் சார்ஜஸ். போர்வெல்ல இருந்து வாட்டர் டேங்க் வரைக்கும் போகிற கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ், லேபர் எல்லாமே அடிஷனல். இது ஏன் இதை மென்ஷன் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 பிளாட் 3 பிளாட் சேர்த்து வாங்கிடுவாங்க. அந்த 3 பிளாட்டுக்கு சாஸ்திரப்படி ஈசானி மூலையில் போர் போடுறேன்னு போடுவாங்க. அங்கேருந்து பைப்பை ரன் பண்ணி கொண்டு வந்து 3ஆவது பிளாட்ல கன்னி மூலையில் உயரமாக வாட்டர் டேங்க் வச்சுருப்பாங்க. அங்கே கொண்டு போய் கொடுங்கன்னு அப்படின்னும் போது அந்த கான்ட்ராக்டருக்கான ஒரு 40 ஃபீட் அகலம் உள்ள பிளாட்டுன்னு வைங்களேன், ஓடி போய் எங்கேயோ. அதனால இதெல்லாம் இன்னைக்கு மென்ஷன் பண்ண வேண்டியது. ஏன்னா சாஸ்திரம் வாஸ்து எல்லாருமே பார்க்குறாங்க. அதனால இது மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன், அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் கனெக்ஷன் வித் லேபர் மெட்டீரியல்ஸ் எக்ஸெட்ரா கம்ப்ளீட் சார்ஜஸ், இது எதுவுமே இதில் மென்ஷன் ஆகாது. மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் வந்து கான்ட்ராக்டர் வாங்கி கொடுக்க மாட்டாரு. அது மாதிரி அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் இவர் கொண்டு போய் இவர் சேம்பரோட போட்டு நிறுத்திடுவாரு. அதுலேருந்து கொண்டு போய் கனெக்ட் பண்ணிக்கிறது அந்த கிளைண்ட், அவங்க உள்ள லோக்கல் பாடிஸ் இது பண்ணோம்னா அவங்க பண்ணுவாங்க. பில்டிங் கியூரிங் ப்ராசஸ், இது மெயினான விஷயம். பில்டிங் கியூரிங்கிறது வந்து கட்டடத்துக்கு தண்ணி விடலை, யார் தண்ணி விடுறது அப்படின்னு. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டர் வந்து அதுக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சார்னு வைங்களேன், அவருக்கு பே பண்ணணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 500 ருபீஸ் கொடுக்காம யாரும் கட்டடத்தை இன்னைக்கு கியூர் பண்ண முடியாது. நான் சொல்றது 500 ருபீஸ் ரொம்ப கம்மி. ஆனா இது வந்து கான்ட்ராக்டரோட சேர்ந்தது. ஒரு வாரம் கட்டடத்துல வேலை நடக்கல, 15 நாள் கட்டடத்துல வேலை நடக்கல, அப்ப ஒரு ஆள் அனுப்பிச்சு இது பண்ணணும். இது வந்து பெரிய இஷ்யூ ஆகுது. அதனால கியூரிங் ப்ராசஸ் கிளைண்டோட சைட்ல உள்ள வாட்ச்மேனுக்கோ இல்ல யாரோ சம் அதர் பர்சனுக்கோ அவர் பே பண்ணி அதை பண்ணிக்குவாங்க. கான்ட்ராக்டர் வந்து அவர் வேலை பார்க்குற டைம்ல அவர் கியூர் பண்ணுவார். அந்த கியூர் பண்ணாம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரூஃப்ல போட்டு கேஸ்ட் பண்ணிடுறாங்க. கேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஒரு 20 நாள் கியூரிங் விடுறாங்க. கியூரிங் டைம்ல யார் போய் அதை டெய்லி தண்ணி நிறுத்துறது? சைட்ல போட்டிருக்க வாட்ச்மேனே இன்னைக்கு பாத்தீங்கன்னா காசு கொடுத்தா தான் தண்ணி நிறுத்துவார்.
மோட்டர் ஆன் பண்ணி விடுறதுக்கே அவர் காசு கொடுக்கணும். ஏன்னா அவரு எல்லாமே இன்னைக்கு ரூல்ஸ் பேசுறாங்க. என்னோட வேலை சைட்ல இருந்து ஜாமானெல்லாம் பாத்துக்கிறது தான், தண்ணி நினைக்கிறது என்னோட வேலை இல்லை, அதுக்கு நீங்க வேற ஆளை பாருங்க, இல்லை எனக்கு தனியா காசு கொடுங்க நான் அதை செய்யறேன். இந்த மாதிரிலாம் நடக்குது. இதை நம்ம இந்த இடத்துல சொல்றோம். எனி டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரம் காம்பிடென்ட் அத்தாரிட்டிஸ், எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுனாலும் அது கிளைண்ட் தான் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு, ஜல்லி போட்டால் பிரச்சனை வரும், கம்பியை போட்டால் பிரச்சனை வரும், ஆஜர் முச்சலிக்காவா ஏதோ ஒன்று போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து கொடுப்பாங்க. இங்கே ரோட்டில் மெட்டீரியல் போட்ட உடனே ஆஜர் முச்சலிக்கான்னு போட்டுருக்கீங்க, அதில் என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஆஜராங்க அப்படின்னு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மெட்டீரியல் ரோட்டில் போட்டு டிராஃபிக்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படி. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. போர் போடணுமா, அங்கே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாமே யார் ப்ரொப்போசரோ அவரால் மட்டும்தான் இது பண்ண முடியும். கான்ட்ராக்டர் வந்து நிறைய இடங்கள்ல நீங்க யாரு கான்ட்ராக்டர், உனக்கு என்னப்பா அதுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்க வேண்டியது கிளைண்டோட வேலை. இது இந்த சைட்டுக்குன்னு உள்ளது. நோ ரிவர்ஸ் அண்ட் யூஸ்டு இன் எனி பர்பஸ், நோ எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் சைட் ஃபார் ஒர்க் எக்ஸிக்யூஷன். அதாவது எலக்ட்ரிசிட்டியும் வாட்டர் அரேஞ்ச்மெண்ட்டும் கிளைண்ட் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். கரண்ட் இல்லை, நீங்க பக்கத்துல உள்ள சைட்ல எடுத்துக்கங்க வைங்க, வேலை பார்க்கறதோ இல்லை பக்கத்துல தண்ணி எடுத்துக்கிறதோ வைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களோ எதுவோ அது வந்து கிளைண்ட் தான் அதை பண்ணி கொடுக்கும். ஸ்பெஷல் எலிவேஷன் ஒர்க், எலிவேஷன்ல ஏதாவது ஸ்பெஷலா நம்ம பண்ணணும், நார்மலா வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத எலிவேஷன் மட்டும் கடைசியா தான் டிசைட் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதில் நிறைய சேஞ்சஸ் வந்துடும். ஆரம்பத்தில் உள்ளதுல அந்த மாதிரி கடைசியா ஸ்ட்ரக்சர் எப்படி வருதோ அதுக்கு தான் நம்ம எலிவேஷன். இங்க இன்னொரு மென்ஷன் பண்றோம். The above given rates are based on present availability of materials and labor cost, which may vary from time to time. இது எதுக்குன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன, இன்னைக்கு எல்லாமே கிடைக்கிறது இதுக்கான ரேட்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம். சப்போஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கிடைக்காது, திடீர்னு ஸ்டீல் வராது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அப்போ வந்து டிமாண்ட் கூடிடுச்சுன்னா ரேட்டு கண்ணாருன்னு போகும். அந்த நேரத்தில் அந்த ரேட்டு பேஸ் ரேட்டு இது வந்து நம்ம இன்னைக்கு வந்து பேஸ் ரேட்டை வச்சு அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்றோம். இந்த எஸ்கலேஷன் ஒரு சும்மா ஒரு மேஜர் ஒரு 5% அவர் வந்து கான்ட்ராக்ட் பேர் பண்ண முடியும். அதை தாண்டி ஒரு 20% போச்சுன்னா அவரால் தாக்கு பிடிக்க முடியும். ஒரு 10% போனாலே அவரால் தாக்கு பிடிக்க முடியும். அதை வந்து எப்படின்னா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்காக A supervisor / representative will be appointed by the client side to supervise the project for his satisfaction and assistance etc. ஒரு சூப்பர்வைசரோ இல்ல அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல வீட்லயோ அவரோட ஃபாதரோ இல்ல ஃபாதர் இல்லா யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஜஸ்ட் டெய்லி ஒரு சைட்ல ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன நடக்குது, ஆஸ் பர் அக்ரிமெண்ட் என்ன டெப்த் போறேன்றாங்க, அந்த டெப்த் போயிருக்காங்களா, காலம் சைஸ் கரெக்டா இருக்கா, சொன்ன மாதிரி ராடு போடுறாங்களா, ஸ்பேசிங் கரெக்டா இருக்கா, ராடுக்கு ஹூக்ஸ் கரெக்டா பெண்ட் பண்றாங்களா, எல்லாத்தையுமே வந்து இவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் யாராவது இருந்தாருன்னா அந்த கான்ட்ராக்டர் அவங்களுக்கு இதை பூராமே காமிச்சிருவாங்க. சார் அக்ரிமெண்ட்ல இருக்கு, சைட்ல இருக்கு, அக்ரிமெண்ட்ல இருக்கு, சைட்ல இருக்கு அப்படின்னு. யாருமே இல்லைன்னா அவர் யார்கிட்ட காட்டுவார். அப்ப இந்த விஷயங்களை பூராமே சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியது கிளைண்டோட வேலை. அவர் தான் வந்து பார்க்கணும். ஒன்ஸ் இந்த அக்ரிமெண்ட்ல கொடுத்தது பூராமே அவர் எக்ஸிக்யூட் பண்றாரா அப்படின்னு அவர் செக் பண்ணணும். கடைசியா நான் வந்து சார் நான் சைட்டு பக்கமே வரல, நீங்களா என்ன பண்ணீங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவங்க வந்து அவங்க இன்னொரு பெரிய விஷயம் இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸிட் பாலிசி. எப்படி ஒரு சின்ன ஒரு நேர்மையான வாக்கெடுப்பு நடத்தினோம்னா புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, இந்த பிறவியில வந்து வாட்ச புருஷனே எனக்கு அடுத்த பிறவியில வரணும் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிகளும், இந்த பிறவியில வந்த பொண்டாட்டி அடுத்த பிறவியில எனக்கு பொண்டாட்டியா வரணும் புருஷங்களும் கரெக்டா ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டா அதான் ஓகே, இந்த பொண்டாட்டி தான் எனக்கு அடுத்த வருஷமும் வர, அடுத்த பிறவிலையும் எனக்கு பொண்டாட்டியா வேணும், இந்த புருஷன் தான் எனக்கு அடுத்த பிறவிலையும் புருஷனா வேணும்னு கேட்பாங்களான்னு கேட்டா அது ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஏன்னா அவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோ கசப்புணர்வு இதோட வந்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல இப்ப நம்ம பண்ற ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு கிளைண்ட் ப்ராஜெக்ட் பண்றோம், அவருக்கு நமக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆயிருக்கு. அப்ப வந்து அவரும் நம்மளும் வந்து சகிச்சுக்கிட்டே ஒரு காலத்தை போட்டோம்னு அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா வீடு கட்டுறதுன்றது ஒரு சந்தோஷமான நிகழ்வு, அதை வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணணும். இப்ப பிடிக்காத பொண்டாட்டி கைப்பட்டா குற்றம் கால் போட்டா குற்றம்ன்றாங்கல்ல, அது மாதிரிதான் இதுவும். ஒரு கான்ட்ராக்டருக்கு மேல வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாத நிலைமை வந்துருச்சுன்னா அவர் என்ன செஞ்சாருனாலும் அது கோளாறாதான் தெரியும். அந்த நேரத்துல என்ன பண்ணணும், அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வருது. ஒரு இப்ப நாங்க இந்த மென்ஷன் பண்ணிருக்கோம் என்னென்ன எக்ஸிட் பாலிசி. எந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கும் எனக்கும் பிடிக்கலையே நாங்க ப்ராஜெக்ட் விட்டு வெளியேறேன், அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு இதுல மென்ஷன் பண்ணுவோம். கேஸ் ஆஃப் எனி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் dispute will arise in between the contractor and the proposer have the full right to cancel the contract agreement with certain conditions.
ப்ரொபோசருக்கு ஃபுல் ரைட் இருக்கு. அவர் தான் ஓனர், உரிமையாளர். அவர் எந்த ஸ்டேஜில் வேணாலும் கான்ட்ராக்டரை சைட்டை விட்டு வெளியில போகலாம், நீங்க பார்த்தது போதும் அப்படின்னு. இதுக்கு certain conditions மட்டும்தான். அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னா, the proposal will pay the entire stage completion payment in addition to minimum charges of rupees 1 lakh or 5% of the project value whichever is higher as liquidated damage in the event of termination within 30 days valid exit notice. எந்த ஸ்டேஜில் ஒர்க் நிற்கிதோ, ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ஒரு ரூஃப் ஸ்லாப் முன்னாடி இருக்குன்னா ரூஃப் ஸ்லாபை போட்டுட்டு ஒர்க்கை நிப்பாட்டிட்டு அந்த ரூஃப் ஸ்லாப் வரைக்கும் உள்ளதுக்கு என்ன ஸ்டேஜ் பேமெண்ட்டோ அது கான்ட்ராக்ட் செட்டில் ஆகிடும். அது போக 5% ஆஃப் டோட்டல் ப்ராஜெக்ட் ஆர் ₹1 lakh விச் எவர் இஸ் ஹையர், லோயர் கிடையாது, விச் எவர் இஸ் ஹையர். இது ரெண்டுல எது அதிகமோ அந்த பணம் வந்து லிக்விடேட்டரி டேமேஜாக வந்து கான்ட்ராக்டருக்கு கிளைண்ட் சைட்லேருந்து கொடுக்கப்படணும். கொடுத்தாருன்னா ஒரு 30 days ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுவாங்க. இதுதான் எக்ஸிட் பாலிசி. இது வந்து மெயின். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து கான்ட்ராக்டர் நான் போக மாட்டேன், நான் இது பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்காக தான். அதாவது எந்த ஸ்டேஜ்லையும் கிளைண்ட்டுக்கு வந்து நம்மளை வெளியேற்றுறதுக்கான ரைட்ஸ் இருக்குன்றப்ப தான் அந்த கான்ட்ராக்டர் வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக இருப்பார். அனெக்சர் இதில் என்னென்ன கொடுத்துருக்கோம், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் கொடுத்துருக்கோம், செகண்ட் ஃப்ளோரில் என்னென்ன கொடுக்க போகிறோன்றது பண்ணியிருக்கோம், ஃபுட்டிங் லே அவுட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்லேருந்து கொடுத்துருக்கோம், காலம் லே அவுட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கோம், எட்விஎம் டிசைன் அண்ட் லே அவுட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுத்துருக்கிறாரு, பிளிந்த் லெவல் பீம் டிசைன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுத்துருக்காரு, ரூஃப் டாப் டிசைன் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுத்துருக்காரு. இது அந்த பில்டிங்கோட பிளான். இது செகண்ட் ஃப்ளோர். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது பூராமே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டிசைன் நாங்களே பண்ணல, எல்லாமே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட வாங்கி. ஏன்னா இல்லாட்டி நீங்கள் ராடை கம்மியாக போட்டீங்க கூட போட்டீங்க அப்படின்றவாங்கன்றதுக்காக இது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் எங்களுக்கு கொடுத்துருக்க டிசைன்ஸ், அதை பேஸ் பண்ணி எல்லாமே பண்ணிடுறோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஷெடியூல் எப்படி போட்டிருக்கோம், 10%, 20%, அகைன் 10%, 20% இந்த மாதிரி தான் வந்து, அதாவது அந்த ஸ்டேஜ் என்ன ஒர்க்கு இதாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இதில் கான்ட்ராக்டர் ப்ளஸ் ப்ரொபோசர் 2 பேரும் சைன் பண்ணியிருக்காங்க, 2 பேர் விட்னஸ் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு வேலிட் டாக்குமெண்ட்டாக வந்து வச்சுருக்கோம். ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் இது வந்து இதில் வந்து சில இடங்களில் ஜிஎஸ்டி அப்ளிகேபிள் ஆகும். ஏன்னா கிளைண்ட் சைடில் வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இதுக்கான இது ஜிஎஸ்டி. ஓகே, இதில் ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீஷன் இது அக்ரிமெண்ட்டை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இதில் வேறு ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கான்ட்ராக்டர், பில்டர் ஆர் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ரேட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்பெஷல் திங்ஸ் இதுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுனாலும் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் ப்ராஜெக்ட்டு மதுரை, கோயம்புத்தூர் 2 இடத்துல பண்ணுறோம். 2 இடத்துலையுமே நிறைய வித்தியாசம் இருக்குது. மதுரையில் பண்ணுறதோட கோயம்புத்தூரில் பண்ணுறது எங்களுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்குது. இது என்னன்னு நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.